உலகெங்கிலும் உள்ள டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். பெண்களுக்கான உச்சகட்டம் அப்படின்றது ஒரு அற்புதமான விஷயம். பெரும்பாலான பெண்கள் உச்சகட்டத்திலேயே அடையிறதில்லை தாம்பத்திய உறவுல. ஏன்னா வழக்கமான தாம்பத்திய உறவுல ஒரு பெண் கர்ப்பமாகலாம், ஆனால் ஒரு பெண் உச்சகட்டம் அடைகிறது என்பது ஒரு ஸ்பெஷலான அது எஃபெக்ட் வேணும். ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, இயற்கையில் அப்படிதான் இருக்கு. மனித குலத்திற்கு மட்டுமல்ல, மிருகங்கள்லையும் பெண் 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 மிருகங்கள் உச்சகட்டம் அடைவதில்லை. உறவில் ஈடுபடுதுங்க, கர்ப்பமாகுதுங்க பெண் மிருகங்கள், ஆனா உச்சகட்டம் அடைகிறதில்லை. மனித இனத்திற்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆணுறுப்புக்கு இணையாக பெண்ணுறுப்பும் பிறவியில கருவில் வளரும். ஆனால் ஒரு கட்டத்தில் ஆணுறுப்பு தொடர்ந்து வளரும், பெண்ணுறுப்பு வளராமல் நின்றுடும். ஒரு சின்ன பேனா முனை அளவுக்கு அது இருக்கும். கிளைட்டோரஸ் அப்படின்னு பேர், கிளைட்டோரல் ஹூடுன்னு பேர் இருக்கு. அது உள்ள கொஞ்சமும் இருக்கும் பாடிக்குள்ள. இதை தூண்டும் போது ஒரு பெண் உச்சகட்டம் அடைய முடியும். ஆனா இதை தூண்டுவதற்கு தனியாக நீங்க முயற்சி பண்ணி தூண்டணும். இயல்பான தாம்பத்திய உறவுல அது வருமா? பொதுவா வராது. அப்போ தனியாக அதை நீங்க ஒரு விரல் வச்சு நாக்கு வச்சு அதை தொடர்ந்து தூண்டணும். 15 நிமிடங்கள் அது மாதிரி ஆரம்பத்துல எல்லாம் தூண்டணும். அப்புறம் நாளாக நீங்க ஒரு 10 நிமிடங்கள் 5 நிமிடங்கள்னு கொஞ்சம் பெண் பழகிட்டாங்கன்னா அவங்களும் விரைவா உச்சகட்டம் அடைய முடியும். இயல்பா செக்ஸ்ல உச்சகட்டம் அடைய முடியுமா? அடைய முடியாது. அதனாலதான் பெரும்பாலும் பெண்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் செக்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் தான். ஏன்னா 2-3 குழந்தைங்க பிறக்குது, குழந்தைங்களை கவனிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் செக்ஸ் என்பது அவங்களுக்கு ஒரு முழுமையான உச்சகட்டம் இல்லாததுனால ஒரு குழப்பமாக நின்றுடும். செக்ஸில் ஈடுபடுறாங்க, ஆனால் உச்சகட்டம் அடையலை. ஒரு குழப்பத்தில் அப்படி பாதியில் நின்று போயிடும். இந்த பிரச்சனைகள் தவிர்க்கப்படணும். ஸோ ஆண்களும் பெண்களுமே இந்த உச்சகட்டம்னா என்னன்னு தெரிஞ்சு கொள்ளணும். பெண்கள் உச்சகட்டம் அடையும் போது ஆண்களுக்கு என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் நடக்கும். எப்படி தெரிந்து கொள்றது? பாடி ரொம்ப டைட்டாக இருக்கும், ஸ்டிஃபாகும், சிரிக்க முடியாது அந்த நேரத்தில். படபடப்பு இருக்கும், வேர்க்கும், மூச்சு வாங்கும், பெண்ணுறுப்பு சுருங்கி சுருங்கி விரியும். அது பெண்ணுறுப்புக்குள்ள ஆணுறுப்பு இருந்தாலோ விரல்கள் இருந்தாலோ நம்ம அதை பார்க்கலாம். அந்த சுருங்கி சுருங்கி விரியறது தெரியும். கண்ணில் பியூப்பிள் ரொம்ப பெருசாக 10 மடங்கு அதிகமாக விரியும், மூச்சு வாங்கும். இதெல்லாம் பார்க்கும்போது பெண் உச்சகட்டம் அடைஞ்சதை கண்டறிய முடியும். இதெல்லாம் விட எளிமையான முறை அந்த பெண் உச்சகட்டம் அடைகிறத சொல்லிடலாம், அவங்களே கேட்டுடலாம். பெரும்பாலான பெண்கள் அவங்க ஒரு இயல்பான உரையாடல் கணவன் மனைவிக்கு இருந்தால் அவங்களால அதை சொல்ல முடியும். ஆண்களுக்கு விந்து வெளியேற்றும் போது பாடியில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதோ அதே மாற்றங்கள் அப்படியே பெண்களுக்கு நடக்கும். இதுதான் ஈஸி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒன்று செக்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே நீங்கள் தூண்டி ஒரு பெண் உச்சகட்டம் வர்ற வரைக்கும் பண்ணிட்டு முடிக்கணும். அப்படி இல்லைன்னா செக்ஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் செக்ஸ் பண்ணுறீங்க, விந்து வந்த பிறகு அதை நிறுத்தி அதோட செக்ஸை முடிக்காமல் நீங்கள் அந்த பெண்ணுக்கு தூண்டி உச்சகட்டம் வர வரைக்கும் தூண்டணும். ஸோ இது ரெண்டையும் கவனமாக செய்யும்போது ஒரு பெண் உச்சகட்டம் அடைய முடியும். வேறு வழிகளில் உச்சகட்டம் அடைய முடியுமா? இருக்குது, சில வழிகள் இருக்குது. ஒன்று ஏ ஸ்பாட்டுன்னு இருக்குது. பெண்ணுடைய உள்பக்கம் விரலை விட்டு தூண்டும் போது பெண் உச்சகட்டம் அடையலாம், ஏ ஸ்பாட். பி ஸ்பாட்ன்றது மார்பகங்கள். மார்பகங்களை தூண்டுறதன் மூலமாக ஒரு பெண் ஒரு 4% பெண்கள் உச்சகட்டம் அடையலாம். சி ஃபார் கிளைட்டோரஸ். ஜி ஸ்பாட்னு ஒன்று இருக்குது. பெண் உறுப்புல உள்பக்கம் ஒரு மேல் பகுதியில் ஒரு 2 சென்டிமீட்டர் தூண்டும் போது பெண் உச்சகட்டம் அடையலாம். இந்த உச்சகட்டம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கனவுகள்லையும் பெண்கள் உச்சகட்டம் அடையலாம். ஆண்களுக்கு தூக்கத்தில் விந்து வர மாதிரி பெண் ஒரு கனவு கண்டு உச்சகட்டம் அடையலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் உச்சகட்டம் அடைய முடியும். அதனால் உச்சகட்டம் என்பது ரொம்ப முக்கியம். ஆனால் ஏன் பெரும்பாலான பெண்கள் உச்சகட்டம் அடையிறது இல்லைன்னா, அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஆண்களுக்கு இருக்கிறது இல்லை, பெண்களுக்கு இருக்கிறது இல்லை. இந்த விழிப்புணர்வு இல்லைன்னா
சிக்கல்கள் வந்துடும். இந்த விழிப்புணர்வு பெருமளவுக்கு இல்லைன்னா ஆண்கள் உச்சகட்டம் அடைஞ்சிருவாங்க. அது டிஃபால்ட்டாக அப்படி தான் வரும். ஆண்கள் செக்ஸ் பண்ணுவாங்க, விந்து வெளியேற்றுவாங்க, முடிஞ்சிடும். அவங்க வாட்டுக்கு திரும்பி படுத்து தூங்கிடுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பகுதி இருக்குது, பெண்ணுடைய உச்சகட்டம் முக்கியம் அப்படின்றதும், அப்படி அடையலைன்னா அவங்களுக்கு சில சிக்கல்கள் வரும்னு தெரியாது. நிறைய பெண்கள் கை கால் குடைச்சல், ஒரு தலைவலி, உடம்பு வலி, இடுப்பு வலி, இப்படி நிறைய பிரச்சனைகளோடு இருப்பாங்க. இதெல்லாம் காரணம் பெண் உச்சகட்டம் அடையாமல் பாதியில் செக்ஸை நிறுத்துறது தான். ஸோ பெண் உச்சகட்டம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அது கவனமாக அதில் ஈடுபட்டு அதை முழுமையாக அடையிறது அவசியம். அதாவது உச்சகட்டம் அடையலைன்னா பெண்களுக்கு என்னென்னலாம் வரலாம்? தூக்கமின்னா போயிடும். ஏன்னா ஒரு இயல்பாக போய் படுத்தோடனே தூங்குற பெண் செக்ஸில் ஈடுபட்டோடனே பாதி விழிப்பு வந்துடும். அதில் உச்சகட்டம் அடையாமல் அப்படி படுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா தூக்கம் வராது. பாடி ஃபுல்லாக ஒரு பாதியில் நிறுத்தின மாதிரி ஒரு அசதி, கை கால் குடைச்சல், தலைவலி, பல்வேறு கோபம், வெறுப்பு, சுய பச்சாதாபம், இப்படி பல உணர்வுகள் அவங்களுக்கு வரலாம். ஆரம்பத்தில் அது பெருசாக தெரியாது. ஆனால் இதே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும்போது அந்த பெண்கள் கடுமையாக செக்ஸையே வெறுக்கக்கூட ஆரம்பிக்கலாம். செக்ஸு கணவர் கூப்பிட்டா வேண்டாம், இப்போ தானே பண்ணோம், இப்படி ஏதாவது சொல்லலாம். இந்த மாதிரியெல்லாம் கூட சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்போது ஆண்கள் தான் எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னா அப்படி இல்லை. உச்சகட்டம் என்பது பெண்கள் அதை பற்றி தெரிந்து கொண்டிருக்கணும். ஆண்களும் உச்சகட்டம் ஒரு பெண்ணுக்கு வரணும்னா என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். ஸோ 2 பேருமே பொறுப்பெடுத்துக்கணும். பெண்கள் முக்கியமாக பொறுப்பெடுத்துக்கணும். அவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். கணவர்கிட்ட அவங்களுக்கு பேசுறதுக்கு, மனம் திறந்து பேசுறதுக்கும் அவங்க ரெடியாக இருக்கணும். அவங்களுடைய இன்பத்திற்கு அவங்க பொறுப்பெடுக்கணும். நம்ம ஊரில் பெண்கள் இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை, இது இயல்பா தானாகவே நல்லாயிடும் அப்படின்னு நம்புகிறாங்க. அப்படியெல்லாம் ஆகிறது இல்லை. செக்ஸில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.